வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. வீடியோ ஆடியோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. வாட்டர் மார்க் நம்ம இல்லாத கூட பண்ணலாம். இதில் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க்கே வராது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மெட் இருக்குது. MP4, MPEG4, AVI, MPEG4, AVI XVID, WMA குவாலிட்டிலாம் இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்லேயும் வச்சுக்கலாம், ஹையர், மீடியம், லோயஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரீசொல்யூஷன் நம்ம இதில் இருக்கிற சைஸ்லாம் வச்சுக்கலாம். இது வந்து அவுட்புட் ஃபோல்டர் என்ன கூட நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ வந்து கம்ப்யூட்டர் சவுண்ட்ஸு வேணுன்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். குவாலிட்டி வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். பிஎன்ஜியில் வரும் ஃபைல் ஃபார்மெட், பிஎன்ஜி, ஜேபிஜி, பிஎம்பி. சட்டர் சவுண்ட் வேணும்னா ஆனில் வச்சுக்கலாம், இல்லை ஆஃபில் வச்சுக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீஸ் கூட இருக்குது. Ctrl+Alt+F1. ஸ்டார்ட் பண்ணது வந்து Ctrl+Alt+F1. பவுஸ் பண்ணது வந்து Ctrl+Alt+F2. ஸ்டாப் பண்ணது Ctrl+Alt+F3. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது Ctrl+Alt+F4. அதுக்கப்புறம் டார்கெட்டில் வந்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீனாக இல்லை யூஸர் டெனிஃபைடா இல்லை என்னென்னு வச்சுக்கலாம். ஸ்கேல் கூட இருக்குது. நம்ம எவ்வளோ என்ன வச்சுக்கலாம். இது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்.